அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சூரிய பகவானவர் மகரத்திலையும், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 4 பேரும் மகரத்திலையும், அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பின் புதன் பகவானவர் கும்பத்துக்கும், பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானவர் கும்பத்துக்கும், அதே மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பின் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு. அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு, சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு, குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு, கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு. சோ இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த 4 கிரகங்கள், செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி 23க்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது. சோ அதிகப்படியான கிரகங்கள் 5 கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும். அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள். இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்துல இருக்கிறதோட 11ஆம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி 10ஓட 11ல போய் இப்ப உட்காருது. அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபம். இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும். 11ஆம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல. சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இது நாட்டு ரீதியா. இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, ராசியிலே ராகு இத்தனை நாள் இருந்தாரு. இப்ப அடுத்தடுத்து வரிசையா 5 கிரகங்கள் வரப்போகுது. பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் வரார், பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் வரார், பிப்ரவரி 14ஆம் தேதி சூரியன் வரார், பிப்ரவரி 23 செவ்வாய் வரார். அப்ப இந்த பிப்ரவரி மாசம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டமும் இப்படி படிப்படியா நான் முன்னேறிக்கிட்டே இருக்கேங்க, எனக்கு போக்கஸை நான் பலமா போட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படிம்பாங்க. 5 கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும் போதில எப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் செய்யணும்னு தோணும். அதாவது ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய ஆளா இருக்கணும்னு தோணும், பிசினஸ்லயும் பெரிய ஆளா இருக்கணும்னு தோணும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சமூக வலைதளங்களையும் பெரிய இருக்கலாம்னு தோணும். எல்லாத்துலயும் பெரிய ஆளா இருக்கணும். மனசு எல்லாத்தையும் இளைப்பாயும், ஒரு நிலையா இருக்காது. எல்லாத்துலயுமே எனக்கு பெஸ்டா இருக்கணும், எல்லாத்துலயும் பெருசா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். சோ இந்த நேரத்துல நீங்க குழப்பங்களுக்கு உட்படாமல் இருந்தால் போதுமானது. ஏற்கனவே சந்திரன் ராகு அங்க இருக்காரு. ஐ மீன் சந்திரன் கும்பரத்துல சந்திரன் இருக்கிறது கும்பராசி. அந்த சந்திரனோட இப்ப கோச்சார் ராகு வராரு. அதுவே குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனா தேவையில்லாத ஆசைகளை கிளப்பி விடும். இப்ப இத்தனை கிரகங்கள் வர்றதுனால எல்லாத்துலயுமே ஆசைப்படும், எல்லாத்தையும் இறங்கி செய்யணும் அப்படின்னு நினைப்பு வரும். இது பாசிட்டிவா போனா பிரச்சனை இல்லை, நெகட்டிவா மட்டும் போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோறு முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. அதாவது அகலக்கால் வைப்பது அப்படிங்கிறது இதுதான். உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து குருபாகம் வக்ரம் பெற்று உங்க ராசியை தொடர்பு கொள்றது இதுக்கு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி, செய்யலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. ஸோ கும்பராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனத்துடனும், அதாவது நான் பயமுறுத்தலை, உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இத்தனை 5 கிரகங்கள் சேரும் போதுல மனசு ஒரு நிலையா இருக்காது. இதை செய்யணும் அதை செய்யணும். ஒண்ணு இல்லை, உங்க முன்னாடி 5 கேட் இருக்கு, 5 கேட்டு ஓப்பன்ல இருக்குன்னா 5 பாதையில எந்த பாதையில போறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 5 கேட்ல 5மே உங்களுக்கு புதுச்ச பாதையா இருக்கு. ஏதாவது ஒரு பாதையில தான் நீங்க போகணும். 5 கேட்டு ஓப்பன்ல இருக்கு, 5 பாதையில நீங்க போகணும்னு சொன்னா என்ன கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம் நான் போக முடியும்? முடியாதுல்ல. அது மாதிரிதான். சோ இந்த நேரத்துல தெளிவான டெசிஷன் எடுக்க நீங்க கத்துக்கணும். இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் மாசம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. சிம்பிளா சொல்லணும், இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இடத்துல நீங்க பவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போற ஆப்ஷனும் கிடைக்கும். மேல போற ஆப்ஷன் கிடைச்சா லவ் கிடைக்காது, லவ் கிடைச்சா வேலை போற ஆப்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த டெசிஷனை நீங்க எடுப்பீங்க? இதே ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அப்பா அம்மாவா லவ்வா அப்படிங்கிற ஒரு டெசிஷன். இந்த மாதிரி நிறைய டெசிஷன் மேக்கிங் வந்துடும். ஏன் அப்பா லவ் பேசிக்கா சொல்றேன்னா, சுக்கிரன் அங்கே வராரு. சுக்கிரன் ராகு ஜனன கால ஜாதகத்தோட ஜன்ம ராசியில தொடர்பு கொள்ளும் போதுல இந்த லவ்ங்கிற விஷயத்தாலே எல்லாமே, அதாவது சுக்கிரன் லவ், சுக்கிரன் ஆடம்பரம், சுக்கிரன் நம்ம 4 பேர் பெருமிதமா பேசணும்,
அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு போக்கஸ்லயே கொண்டு போயிடும். அப்ப செவ்வாய் வருது, சூரியன் வருது, புதன் வருது, இவங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா இவங்கெல்லாம் பொருள் பற்றுடையவர்களா மாறிடுவாங்க. ராகுவோட இதுக்கு உட்பட்டுருவாங்க. ராகுக்கு கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. ஆனா சுக்கிரன் வந்து ராகுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டாரு. சுக்கிரன் தான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதனாலதான் ராகு வந்து சுக்கிரனோட இடத்துல நீச்சம் ஆகுறாரு. சுக்கிரன் வந்து அசுர குரு. அவர் அசுரன். அப்ப இவர் சொல்றதுதான் அவர் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போவாங்க. ஸோ டெசிஷன் மேக்கிங் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலாகவும் இல்ல ப்ரொஃபஷனலாகவும் இல்ல ஃபேமிலி ரிலேட்டடாகவும் எப்படி இருக்கும், எப்படி எந்தப்பட்ட முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேத்தாப்புல உயர்ந்த உன்னத நிலையை நீங்க அடைவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது வந்து டெசிஷன் மேக்கிங்கிறது உங்களோட ஓன் லைஃப். அதே மாதிரி ஜனனகால ஜாதகமும் அதுக்கு ஒத்து வரணும். ஒத்து வந்தா தான் அந்த வேலைகள்லாம் கரெக்டா எடுப்பீங்க. இல்லாட்டி தவறான முடிவுகளால நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டா டெசிஷன் மேக்கிங் எடுங்க. உங்களுக்கு யோசிக்க முடியலன்னா கூட குரு வக்ரமா இருந்து ராசியை தொடர்பு கொள்றாரு. அப்படிங்கும்போது கரெக்டான யோசனை கொடுக்க ஆளும் வரும். அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது லேண்ட் ரியல் எஸ்டேட் பார்ட்டியா இருக்கும் போதுல நிறைய இடம் உங்களை தேடி வரும். எல்லா இடமும் உங்களை தேடி தேடி வரும். அதாவது எந்த இடத்த முதல்ல விற்கிறது, எந்த இடத்துக்கு எந்த பார்ட்டிக்கு முதல்ல நம்ம பண்ணி கொடுத்தா நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிப்பீங்க. யாரு கமிஷன் அதிகமா கொடுக்குறா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான அமைப்பு தான். என்ன அதாவது கமிஷன் ஏஜென்டாகவும் ரியல் எஸ்டேட் பார்ட்டியாகவும் இருப்பவர்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏகப்பட்ட சிக்கல்களை பார்ப்பீங்க. செவ்வாய் ராகுவோட இணையறாருல, அதே மாதிரி 5ஆம் அதிபதி புதன் ராகுவோட இணையறாருல, அப்ப பூர்வீக சொத்துல ஏதோ வில்லங்க இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வில்லங்கத்தை நம்ம சரி பண்ணணும் தானே அர்த்தம் அப்படிங்கிற விஷயங்கள். இல்லாட்டி காதல் விவகாரங்கள்ல உள்ள பிரச்சனைகள்ல சமயத்துல பிரேக் ஆனாலும் ஆயிரும். ஏன்னா எத்தனை பேருக்கு எந்த மாதிரி அமைக்கும். அதாவது தப்பு உங்க மேல, நீங்க கர்வமா ஆணவமா இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியே உங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சுக்கிரன் ராகு சேர்றதுன்னு பார்த்தோம்னா 4ஆம் அதிபதியோட, அதாவது ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதி 3 பேரும் இந்த இணைவுகளே பொதுவா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எது சொல்லுதுன்னா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிச்சயம் ஏதோ ஒரு பாதிப்பு, இல்லாட்டி தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏதோ ஒரு பாதிப்பு, இல்லாட்டி அந்த 4ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேணா கால்நடையா இருக்கட்டும், எல்லாமே. சுக்கிரன் கால்நடையை குறிக்கும். புதன் வந்து மாமன் வழி உறவுகளை குறிக்கும். மாமன் வந்து தாய் மாமன் வழி உறவுகளை குறிக்கும். அதே மாதிரி செவ்வாய் வந்து பூமியை குறிக்கும். அந்த 4ஆம் பாவத்துக்குள்ளேயேதான் எல்லாம் போக்கஸ்ட் ஆகுது. அந்த காரகத்துவத்தின் அடிப்படையிலே, அந்த காரகத்துவத்தின் அடிப்படையிலே 4ஆம் பாவத்தை எல்லாம் போக்கஸ் பண்றதுனால 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணா நீங்க சீர்குலைப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியோட அனைத்து குரு வக்ரம் பெற்று தொடர்பு கொள்றார். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேராத ஒருத்தருன்னு பார்த்தா சந்திரனுமே. கும்பராசினாவே சந்திரன் அங்க இருப்பாரு. அப்ப கோச்சாரத்துல இத்தனை பேர் சேர்றாங்க. அப்ப சேராத ஒரு கிரகம் பார்த்தா சனி மட்டும்தான், அவங்க ராசியாதிபதி மட்டும்தான். கேது 7ஆம் பார்வையா தொடர்பு கொண்டுறாருல. அப்படிங்கும் போதுல உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன ஆகும்? எல்லாமே கிடைக்கும். ஒரே நேரத்துல 7 பாதை. அதாவது நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், 5 பாதை இருக்கும். டெசிஷன் எடுக்க முடியாம தடுமாறுவீங்க, முடிவு எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது நீங்க தான். அதாவது என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா ஏதோ ஒண்ணு தேடி நான் போயிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு, இதுல ஏதோ ஒன்னத்தான் சூஸ் பண்ணேன்னா என்னாலாம் முடியாதுன்னு நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல போய் நல்லா வந்துட்டா பிரச்சனை இல்லை, ஒருவேளை இதுல போய் நல்லா வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, ஒருவேளை ஏதாவது பேக் ஆயிடுச்சுன்னா ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த பயம் உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ பயத்தை தெளிவு பண்ணுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு பேரும் புகழ், பெரும் பேரு, நீங்க தான் கெத்து அப்படிங்கிற எல்லா விஷயமுமே கிடைக்கும். ஸோ இதை கரெக்டா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. மேனேஜ் பண்ண கத்துக்க முடியலங்கும் போதுல ஏதோ ஒண்ணு விட்டு கொடுப்போம், ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அதுக்காண்டி ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளால அது முடியலன்னு தான் நம்ம விட்டோம். முடிஞ்சிச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிட்டு கரெக்ட் பண்ணி போனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாம மன சங்கட்டம், மனசோர்வு பின்னாடி வரும். இப்ப வரும்னு சொல்லல, பின்னாடி இதையும் பண்ணிருக்கலாமோ இதையும் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க.
இல்லாட்டி வேலைக்கு ஆள் வச்சு பாருங்க. அந்த ஆள் கரெக்டா இருப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு சந்திரன் 27 நாள்ல 27 நட்சத்திரத்துக்கு போறவரு. அப்படிங்கும் போதுல நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுற வேலைக்காரங்க தான் பிடிப்பீங்க. அது ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சோ அது உங்களோட டெசிஷன். அதை நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குரு வக்ரம். அது ஒண்ணுதான் மைனஸ். கடவுள் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது கை இருக்கணும்பாங்க. கடவுள் கொடுத்தாலும் கை நீட்டி வாங்குறது கை இருக்கணும். சோ இந்த அமைப்பின் படி எல்லா கிரகங்களும் ராசியில தொடர்பு கொள்றதுங்கிறது எல்லாருமே உங்க பக்கத்துல வந்து நிற்பாங்க, உதவி பண்ணுவாங்கங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நட்சத்திராதிபதி வக்ரம். அந்த உதவியை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அந்த உதவியை நீங்க வாங்கிக்க மாட்டீங்க, அவங்கள நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடக்கும். அவங்கள பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாலும் அந்த பயன்பாடுகள் தேவையற்றதா பிரயோஜனமற்றதா போயிடும், வீண் செலவுகளா மாறிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நைட்லலாம் தூக்கம் வராது. எல்லாம் கிடைச்சுமே நம்மளால அனுபவிக்க முடியலன்னா ரொம்ப யோசிப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு. குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போதுல எல்லாமே மாறும். அது ரொம்ப நாள்லாம் இல்ல. மாசிக்குள்ள வந்தோடனே கொஞ்ச நாள்லயே குரு வக்ர நிவர்த்தி ஆகாது. அப்புறம் எல்லாமே நீட்டா ப்ராப்ளம் கிளியர் ஆயிரும். நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நிதானமா உடம்ப பார்த்துக்கோங்க. வேற எதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். தேவையில்லாம எல்லா வழியிலையும் செலவு வருதே நினைச்சு பயப்பட வேண்டாம். ரைட்டு வரட்டும், தப்பு இல்லை, நல்லபடியா வந்துடும், நல்லபடியா வந்துருச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட ராகு சேருது. சோ தந்தையால் இந்த காலகட்டத்துல தவறான வழிகாட்டுதலோ இல்ல தப்பா, அதாவது ஒரு இப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தந்தையே சொல்லி கொடுப்பாரு. சோ அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும்போது நீங்க அதை எப்படி கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை, நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். அதாவது உங்க ட்ராக் மாறும். இப்படி போற நீங்க இப்படி போங்க அப்படிங்கிற ஒரு ட்ராக் மாறி கொடுக்கும். இது குடும்பத்துல உள்ளவர்களையும் குறிப்பா தந்தை குருமார்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே இது நடக்கும். இதை நீங்க பயன்படுத்தாதும் உங்களோட விருப்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ட்ராக் மாறுது, அதாவது இப்படி போயிட்டு இருக்க நீங்க இப்படி வளைஞ்சு போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.